கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो। ஒரு நிமிஷம் நாம் ஜெபம் பண்ணி பாடல் பாடி தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். और एक वचन के लिए प्रार्थना करें और गीत गाकर प्रभु के वचन को ध्यान करेंगे। கர்த்தர் இரட்சகராய் இருக்கிற இயேசுவானவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह हम हर एक को आशीष करें। அன்புள்ள பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். प्रेमी स्वर्गीय पिता हम आपको धन्यवाद कहते हैं। இந்த வேளையிலும் கூட எங்களை நான் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். इस समय पर अपने आप को हम अर्पण करते हैं। எங்களுடைய துதி ஸ்தோத்திரத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க. हमारी स्तुति आराधना को आप स्वीकार कीजिए। உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களோடு பேசி எங்களுடைய இருதயம் திறக்கப்படட்டும். और प्रभु हम आप हमारे हृदय को खोलकर आपका वचन हमारे अंदर प्रकट होने के लिए मदद कीजिए। மாறாதிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. कभी ना बदलने वाले यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவது ஒரு தமிழ் பாடல் பாடுவோம். पहले एक तमिल गीत गाएंगे। பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இருவேன் நிலை என்ன, இருவேன் நிலை என்ன, நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றார். துரோகியின் நிலை என்ன, தேவ துரோகியின் நிலை என்ன, மோசே என்னும் தேவ மனிதர் பசும்பொன் போலவே விளங்கிடினோ. மோசே என்னும் தேவ மனிதர் பசும்பொன் போலே விளங்கிடினோ. கானான் போகவில்லையே, அவன் கானான் போகவில்லையே. நேர்மையானே தேவ பிள்ளையே, நேர்க்கிறதாக எண்ணுகிறாயோ. நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதர்யம் மாத்திரம். நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதர்யம் மாத்திரம். பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன, இரும்பின் நிலை என்ன, காயமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றார். துரோகியின் நிலை என்ன, தேவ துரோகியின் நிலை என்ன, காலம் இனியும் செல்லாதே, கடைசி செய்தியும் அறியாயோ. காற்று போகாமல் இனியும் செல்லாதே, கடைசி செய்தியை அறிந்தாயோ. சோர்ந்து போகாமலே, மனம் சோர்ந்து போகாமலே, ஆவியானவர் துணை செய்தார். ஆத்தும ஆதாயம் செய்திடுவோம். கிறிஸ்துவை உடையவன் பேசாவிட்டான், சொல்கள் கோப்பிடுமே. கிறிஸ்து உடையவன் பேசாவிட்டான், கல்கள் கோப்பிடுமே. பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன, இரும்பின் நிலை என்ன, நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றார். துரோகியின் நிலை என்ன, தேவ துரோகியின் நிலை என்ன. ஹல்லேலூயா. हालेलुया।
பிரைஸ் தி லார்ட். ஒரு ஹிந்தி பாடலையும் கூட நாம் பாடலாம். अब एक हिंदी गीत भी गाएंगे. 22. मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. यीशु दया का बहता सागर, यीशु दया का बहता सागर, यीशु है दाता महान, यीशु है दाता महान, यीशु है दाता महान, यीशु है दाता महान. बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. यीशु दया का बहता सागर, यीशु दया का बहता सागर, यीशु है दाता महान, यीशु है दाता महान, यीशु है दाता महान, यीशु है दाता महान. बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. चरनी में तूने जन्म लिया यीशु, चरनी में तूने जन्म लिया यीशु. सोले पर किया विश्राम, सोले पर किया विश्राम, सोले पर किया विश्राम, सोले पर किया विश्राम. बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. हम पर यीशु कृपा करना, हम पर यीशु कृपा करना. हमें है पापी नादान, हमें है पापी नादान, हमें है पापी नादान, हमें है पापी नादान. बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. क्रूस पर अपना खून बहाया, क्रूस पर अपना खून बहाया, सारा सुखाया दान, सारा सुखाया दान, सारा सुखाया दान, सारा सुखाया दान. बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. बोलो मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम. ஹல்லேலூயா. हालेलुया. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो. நாம் இந்த நாளிலும் இந்த கடைசி கால நடக்கிற காரியங்களை பற்றி ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். इन दिनों में भी आखिरी दिनों में होने वाले कुछ बातों के बारे में हम संदेश में सुनेंगे. இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாளிலே यीशु मसीह अपने सेवकाई के आखिरी समय पर
மூன்று காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 3 बातों के बारे में प्रभु ने बताया. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். मत्ती का किताब 24वां अध्याय. தன்னுடைய சீஷர்களும் கூட அதை பற்றி விவரமாக கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். और उस बातों के बारे में उसके चेले भी उससे बहुत ठीक से उसे पूछते हैं. கர்த்தரோடு இருந்த சீஷர்கள் மிகவும் சில காரியங்களை கவனமாக கேட்கிறார்கள். और प्रभु के साथ रहने वाले चेले उसे ध्यान से उसे सीखना चाहते हैं. கடைசி நாளிலே வாழ்கிற நமக்காக அவர்களே அந்த கேள்வி கேட்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார். और आखिरी दिनों में सुनने वाले हमारे बातों को भी प्रभु चाहता है कि हम उसे समझें. வாசிக்கலாம் 24வது அதிகாரம் 3வது வசனம். मत्ती का 24वां अध्याय उसका 3रा वचन पढ़ेंगे. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். जब जैतून पहाड़ पर बैठा था तो चेलों ने एकांत में उसके पास आकर कहा, हमें बता कि ये बातें कब होगी, तेरे आने का और जगत के अंत का क्या चिन्ह होगा. மூன்று காரியங்களை அவர்கள் கேட்கிறார்கள். 3 बातों का वो लोग सवाल पूछते हैं. ஒரு காரியம், இந்த சபை இடிக்கப்படும் என்று சொன்னீரே, அது எப்பொழுது நடக்கும்? एक, ये कलीसिया तोड़ा जाएगा करके जो कहता है वो कब होगा. அடுத்து, நீர் வருவேன் என்று சொன்னீரே, அது எப்பொழுது நடக்கும்? और दूसरा, तो आएगा करके जो कहा है वो कब आएगा. அடுத்து, உலகம் எப்பொழுது முடியும் என்று கேட்கிறார்கள். और उसके बाद जगत का अंत कब होगा. ஆனால் கர்த்தர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து अनेक காரியங்களை சொல்லி இருக்கிறார். और प्रभु अपने चेलों को लेकर बहुत बातों के बारे में पूछता है. உலகத்துல அன்று முதல் இன்று வரை, इस जगत पे उन दिनों से लेकर आज तक, ஆண்டவருடைய வருகை வரைக்கும், और प्रभु के आगमन आने तक, இதுல என்ன எழுதியிருக்கிறதோ அது மட்டும் நடக்கும், வேற ஒண்ணும் புதுசா நடக்காது. और इस पे जो भी लिखा हुआ है वही बात होगी, उससे बढ़कर कोई अलग बात न வேற होगा. ஒன்றுமே நடக்காது. और कुछ न होगा. 24வது அதிகாரம் முழுவதும் நாம் தியானித்து பார்த்தால், अगर 24वें अध्याय में हम ध्यान से पढ़ें, இதில் எழுதப்பட்டவைகள் மட்டுமே நடக்கும். इस पे लिखा हुआ सारी बात होगी. ஒருவர் தேவனுடைய ஆவியை பெற்றவன் என்று சொன்னால், अगर कोई कहता है कि मैं प्रभु का आत्मा पाया हूँ, கர்த்தர் இப்பொழுது இந்த காரியத்தை செய்ய போகிறார் என்று இதை சுட்டி காண்பிக்கலாம். और प्रभु ये बातों को करने वाला है करके इन वचनों को दिखा सकता है. வேற எதையுமே காண்பிக்க கூடாது. और किसी बात को नहीं बताना அப்படி चाहिए. சொன்னால் அது தவறான ஒரு வழிகாட்டி, தவறான தீர்க்கதரிசி. और ऐसा कहें तो वो एक गलत उपदेश या गलत रास्ता दिखाने वाला है. இப்போ நான் உங்களுக்கு விசேஷமாக ஒரு வசனத்தை பேச விரும்புகிறேன். अब मैं आपको विशेष एक वचन को बताने वाला हूँ. இதே அதிகாரத்துல और इसी वचन के अंदर 39வது வசனத்தை மட்டும் நான் இன்று தியானிக்க போகிறோம். 39वां वचन को हम ध्यान करेंगे. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். और जब तक जल प्रलय आकर उन सब को बहा न ले गया, तब तक उनको कुछ भी मालूम न पड़ा, वैसे ही मनुष्य के पुत्र का आना भी होगा. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னதிலிருந்து இதுவரைக்கும் நிறைய காரியம் நடந்து கொண்டே और இருக்கிறது. प्रभु ने जो कहा उन समय से लेकर अब तक बहुत सारे बातें घट रही है. வேற எதுவும் விசேஷம் நடக்காது. और कोई विशेष बात नहीं அப்படி होगी. யாராவது எனக்கு கர்த்தர் இதை சொன்னாரு சொன்னா அதெல்லாம் பொய். अगर कोई कहता है कि प्रभु ने मुझे ये बताया या वो बताया, वो गलत है. எழுதப்பட்ட வார்த்தைக்கு மிஞ்சி ஒரு நாளும் கர்த்தர் பேசுகிறது இல்லை. और लिखे हुए बात को छोड़कर उसे बढ़कर और कोई बात प्रभु नहीं ஒருவன் बताता. தீர்க்கதரிசியா இருந்தால், अगर यदि कोई भविष्यद्वक्ता है ஆண்டவர் சொன்ன காரியம் இப்பொழுது நடக்கிறது, और प्रभु ने जो बताया है वो बात अभी होगा, அதைத்தான் நான் சொல்லலாம். और उसी को वह कह सकता இந்த है. வசனம் நடந்திருக்கிறது, कौन सा वचन हुआ है? இப்போ இந்த வசனம் நடக்க अब போகிறது. ये वचन होगा. இதை விட்டுட்டு इसे छोड़कर என்கிட்ட வந்து உட்கார்ந்தாரு பேசினாருன்னு சொன்னா இதெல்லாம் பொய். मेरे पास आकर बैठा है या बातें किया कहा तो वो गलत है. இரண்டாவது, நம்ம கர்த்தர் தினமும் பேசுகிறவர். और हमारा प्रभु हर दिन बातें करता है. ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு வழிகாட்டுவார் என்று தாவீது சொல்லுகிறார். हर एक दिन वो मुझे रास्ता दिखाएगा करके दाऊद कहता है. அவர் சொல்வார், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுவார். और वो कहेगा यही रास्ता है, इसी पर चलो. நான் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது ஒரு சத்தம் கேட்குமா, வழியை காண்பிப்பார். और मैं दाई ओर या भाई ओर फिरता हूँ तो वो मुझे आवाज सुनाएगा और दिखाएगा. ஆனா இன்றைக்குள்ள अनेक தீர்க்கதரிசிகள் और आज के बहुत सारे भविष्यद्वक्ता நிறைய டிப் டாப்பா பாபிலோனிய Dress போட்டு और बहुत अच्छे से बेबीलोन के वस्त्र को पहनकर நம்ம ஷூலாம் போட்டு और बहुत शू सब पहनकर நேற்று ராத்திரி பூரா கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. कल रात भर प्रभु ने मुझसे बातें किया. ஜனவரி 1ஆம் தேதி
இதற்கு பிறகு இதெல்லாம் நடக்க போகுது. और जनवरी 1 तारीख के बाद ये सब बातें पूरी होगी. இவங்ககிட்டலாம் தேவன் ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் லாஸ்ட்ல தான் பேசுவார். और इन लोगों के पास प्रभु केवल दिसंबर के महीने के आखिर में बातें करता இவருடைய है. நோக்கம் நான் ஒரு பெரியவன், और इनका विचार है कि मैं एक महान बड़ा நான் व्यक्ति हूं அவரோடு பேசிக் और கொண்டிருக்கிறேன். मैं उससे बातें करता हूं. இதெல்லாம் சுத்தமான பொய். और ये एक बहुत बड़ा झूठ है. 24வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24वें अध्याय के अंदर मत्ती का किताब. இதுல எதெல்லாம் எழுதியிருக்கிறதோ இதன் அடிப்படையில தான் முதலாவது முத்திரை உடைக்கும் போது, இரண்டாவது முத்திரை உடைக்கும் போது வெளிப்படுத்த விசேஷத்துல அப்படியே நடந்தது. और यहाँ पर जो बातें लिखी है यही वो प्रकटीकरण के अंदर जब पहला मोहर दूसरा मोहर तोड़ा गया वही बात वहां पर हुआ. இதுல என்ன எழுதியிருக்குதோ அதாக நடந்தது. और यहाँ पर जो लिखा है वही बात वहां पर पूरा हुआ. இதுக்கு மிஞ்சி ஏதாவது வந்ததுன்னா பொய். और इससे बढ़कर अगर कोई बात आता है तो वो गलत है. ஆனா நான் இப்ப என்ன சொல்ல விரும்புறேன், और ये मैं क्या कहना चाहता ஒரு हूँ, உலகம் முடிந்து விட்டது, இப்பொழுது உலகத்தில் நாம் வாழ்ந்து अब கொண்டிருக்கிறோம். एक दुनिया का अंत हो गया था, अब हम दूसरे दुनिया पे जी रहे நாம் हैं. வேதத்தை தியானித்தால் எத்தனையோ யுகங்கள் நடந்து முடிந்திருக்கலாம். और हम अगर कलाम को ध्यान करेंगे तो बहुत सारा युग खत्म हुआ होगा. ஆனா நோவா காலத்துல ஒரு காரியம் நடந்து முடிந்திருக்கிறது. लेकिन नूह के जमाने में एक बात हुई थी. அடுத்து நோவா காலத்துக்கு பிறகு और उसके बाद नूह के जमाने के बाद இப்ப ஏகദേശம் எத்தனை வருஷம் ஆச்சு? अभी करीब कितना समय हो चुका? நோவாவுக்கு பிறகு 4000 வருஷம் ஆகிக்கிட்டு இருக்கு. नूह के बाद यहाँ पर 4000 साल हो चुका ஆனா है. நோவா காலத்துல लेकिन नूह के जमाने ஒரே में ஒரு பாஷை, एक ही भाषा ஒரே ஒரு குடும்பம் பரவி பெருகி இருக்கிறது. और एक ही परिवार बढ़कर फलदारी हुआ. ஆதியாகமத்துல இருந்து 1ல இருந்து उत्पत्ति से आरंभ से लेकर ஆதியாகம 7வது அதிகாரத்துக்கு 2000 வருஷம். और उत्पत्ति के दूसरे अध्याय तक 7वें अध्याय तक 2000 साल. ஒரே பாஷை, एक ही भाषा, ஒரே கூட்டம், एक ही झुंड, ஒரே கலாச்சாரம். एक ही रीति रिवाज. இதற்கு உள்ள ஒரு தவறான கொள்கையும் பரவுகிறது. और इसी के साथ में एक गलत उपदेश भी बढ़ने लगा. ஆரம்பத்துல இருந்தே சத்துரு ஜனங்களை பின்தொடர்கிறான். और आरंभ से शैतान लोगों के पीछे भटक रहा பைபிள் है. சொல்லுகிறது அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். बाइबल कहता है कि वो आदि से एक घात करने वाला है. ஆனா அந்த முதல் 2000 வருஷத்துல और वो 2000 साल के எத்தனையோ पहले பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். कितने पवित्र लोग थे. ஆனா ஒரே ஒரு மனுஷன் लेकिन एक ही व्यक्ति ஏனோக்கு हनोक 7வது தலைமுறையில और 7वें उस पीढ़ी के अंदर தேவனோடு சஞ்சரித்து प्रभु के साथ चलता रहा. மரணத்தை காணாமல், மரிக்காமல், அடக்கம் பண்ணப்படாமல் உயிரோட மறு ரூபமாகி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். मरा नहीं या दफन नहीं किया गया या वो परमेश्वर के साथ वैसे ही स्वर्ग में उठा लिया गया அவன் रूपांतर உயிரோடு में. பரலோகத்துக்கு और போயிட்டான். वो उठकर रूपांतर में उठा लिया गया. அதுக்கு பிறகு கர்த்தர் அந்த உலகத்தை और நியாயந்திருக்கிறார். उसके बाद प्रभु इस दुनिया को न्याय करता है. அப்பொழுது 8 பேர் और तब 8 लोग ஒரு பேழையில இருக்கிறார்கள். और एक नाव के अंदर हैं. அப்படியே மத்திய ஆகாயத்து வரைக்கும் और वो எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். बीच आकाश तक उठा लिए गए திரும்ப थे. தண்ணீர் வற்றும்போது திரும்ப பூமியில விடப்பட்டார்கள். और जब पानी सूखने लगा तो वो फिर से जमीन में आ गए. ஒரே ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். एक ही व्यक्ति उठा लिया गया 8 பேர் காப்பாற்றப்பட்டான். और 8 लोग बचाए गए. அப்ப 2000 வருஷத்துல வெறும் 9 பேர் தானா? अब 2000 साल में क्या केवल 9 लोग थे? நிறைய பேர் இருந்திருப்பாங்க. बहुत सारे होंगे. ஆனால் காப்பாற்றப்படுவதற்கு 8 பேர் தான் தகுதி. लेकिन वो बचाए जाने के लिए 8 लोग ही योग्य ठहरे. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒரே ஒரு மனிதன் தான் தகுதி. और उठा ले जाने के लिए केवल एक व्यक्ति योग्य था. அப்படியே இப்பொழுது நடக்கும். और उसी प्रकार अब भी होगा. ஆகவே யோசிக்கணும். इसलिए सोचना है. அன்றைக்கு ஒரே ஒரு தெய்வத்தை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். और उस जमाने में एक ही खुदा को सब लोग जानते ஒரே थे. பாஷை, एक ही भाषा, வேதாகமம் கிடையாது. कलाम नहीं था. தேவனுடைய பரிசுத்தவான்கள் பேசினார்கள். और पवित्र लोगों ने बातें किया. வேற வித்தியாசமா என்ன? ஒரே ஒரு வித்தியாசம். अब उनका एक ही अलग प्रकार का था. காயினுடைய சந்ததி மூலமா வித்தியாசமான ஒரு போதனை இருந்தது. और कायन के संतान के द्वारा एक अलग प्रचार था. மற்றபடி மெஜாரிட்டி தேவ ஜனம். अब वहां पर बहुत सारे लोग प्रभु के बच्चे थे. அதிலேயே ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், 8 பேர் காப்பாற்றப்பட்டான். और उस पे भी 8 लोग बचाए गए हैं और एक पुनर्दान में उठा लिया இந்த गया. யோசித்து பாருங்க, ஏகப்பட்ட பிரிவுள்ள சபைகள், आज सोचकर देखिए अलग अलग प्रकार के कलीसिया, அலக்கலக்கான வித்தியாசமான போதனை, अलग अलग प्रकार का प्रचार, வித்தியாசமான அபிஷேகம், अलग अलग प्रकार का अभिषेक, வித்தியாசமான செய்தி
செய்தி, अलग प्रकार का संदेश, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பைபிள் ஸ்டடி, हर एक कलीसिया के लिए हर एक प्रकार का बाइबल स्टडी, ஒன்றுக்கும் ஒன்று ஒத்து போகாது. और वो एक दूसरे से जुड़ भी नहीं सकता. ஒரு வீசை எடுக்கணும் பாரு, और एक कहेगा कि मूछ निकालना होगा, ஒரு சொல்வார் நகை கலத்தணும் பாரு, एक कहेगा कि सोने को उतारना होगा, ஒரு சொல்வார் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும், एक कहेगा कि सिर्फ सफेद वस्त्र पहनना ஒரு है, சொல்வார் என்னன்னாலும் செய்துக்க, और एक कहेगा कि कुछ भी कर लो, என்னமோ செய், और कुछ भी कर ले டான்ஸ் பண்ணணும், और नाचना है, ஒருவர் சொல்வாரு என்னன்னாலும் செய்யுங்க. और एक कहेगा कुछ भी कर सकता है. இப்பொழுது இருக்கிற சமுதாயத்துல ஜனங்கள் என்ன செய்வார்கள்? अभी के रहने वाले लोग क्या करेंगे? வேதத்தை நம்பாதவர்கள், जो कलाम को भरोसा नहीं தெய்வ சமூகத்துல करते, காத்திராதவர்கள், जो प्रभु के समूह में इंतजार नहीं करते, காற்றிலே அலைகிற மரத்தை போல அலைவார்கள். और वो हवा से यहाँ वहाँ भटकने वाले पेड़ के समान होंगे. ஆகவே உணர்வில்லாத ஒரு சனம். इसलिए कोई महसूस नहीं होगी. அதனால கர்த்தர் சொல்கிறாரு, इसलिए कहता है प्रभु, ஜலப்பிரளயம் வந்து अब जब जल प्रलय आकर அனைவரை வாரி கொண்டு போக மட்டும் और जब तक सबको बहा न ले गया, உணர்வே இல்லையா, तब तक उन्हें मालूम न पड़ा, உணர்வே இல்ல. कुछ नहीं मालूम पड़ा. நீங்க பாருங்க, आज देखिए, நோவா சொல்றாரு नूह कहता है மழை வரப்போகுது, बारिश आने वाली है, நீதியை பிரசங்கித்தார். और वो धार्मिकता का प्रचार இப்போ किया. இதை நிரூபிப்பதற்கு, अब इसे पूरा करने के लिए, இதை நிரூபிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, अब केवल पूरा करने के लिए ही தன்னுடைய नहीं, பிரசங்கத்துக்கும் தன்னுடைய கிரியைக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. और अपने प्रचार का, अपने कार्य का एक मेल जोल है. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மகாராஷ்டிரால வந்து கரெக்டா 4 மாசம் மழை வரும். और महाराष्ट्र में केवल 4 महीने बराबर बारिश होती है. என்ன செய்வாங்க தெரியுமா? क्या क्या करते हैं? எல்லா கடைகளிலேயும் கொடையும் மழைக்குள்ள செருப்பு மழைக்குள்ள ஜாமான் எல்லாம் வந்துரும். और सारे दुकानों में बारिश की जरूरत के जूते और बारिश के जमाने के छतरी सब कुछ आ जाएगा. அதுக்கு பிறகு उसके बाद எல்லாத்தையும் கட்டி வச்சிருவாங்க. और सबको बांध कर रख देते हैं. நீங்க குளிர்காலம் போய் ஒரு கொடையை கட்டினா சீக்கிரமா அவங்க எடுத்து தர முடியாது. और अगर ठंड के मौसम में, सर्दी में अगर आप एक छाता मांगेंगे, जल्द से निकाल कर नहीं दे ஒவ்வொரு पाएगा. காலத்திலையும் அத கரெக்டா வச்சு வெளிப்படுத்துவாங்க. हर समय पर उसे ठीक से निकाल कर उस समय पर दिया जाता இதை है. காட்டிலும் மேலான ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? நோவா. और इससे बढ़कर अच्छा प्रकटीकरण नूह है. வீட்டுக்குள்ள அல்ல, வெளியே, और घर के अंदर नहीं, बाहर, எல்லாருக்கும் மத்தியில, सबके साथ ஒரு में, பெரிய மைதானத்துல एक बहुत बड़े ஒரு मैदान பெரிய में பேழையை செய்கிறார். एक बहुत बड़े नाव तैयार करता है. எல்லாருக்கும் தெரியும். सबको पता है என்னையா செய்த? ये क्या कर रहा है. பெரிய மழை வரப்போகுது, एक बहुत बड़ी बारिश நான் आएगी, இது உள்ள போய் உட்கார போறேன், मैं अंदर जाकर बैठूंगा, அப்படியே என்ன மேல தூக்கி கொண்டு என்னை கர்த்தர் காப்பாற்ற और போகிறார். वैसे ही प्रभु उठा ले जाएगा और मुझे संभालेगा, நீங்கள் बचाएगा. நீதியை பிரசங்கித்தால் உள்ள வரலாம், अगर तुम धार्मिकता का प्रचार करोगे अंदर आ सकते நீதி हो. ஏற்றுக்கொண்டாலும் உள்ள तो வரலாம். स्वीकार करता है तो भी अंदर आ सकता है. 2000 வருஷம் 2000 साल ஆடு மாடு சிங்கம் கரடி எல்லாமே புல்லு தான் சாப்பிட்டது. और वो गाय बैल या सिंह हो या बकरा हो, सब ने घास चरा. 2000 வருஷம் 2000 साल तक. ஆதாம்ல இருந்து நோவா காலத்து வரைக்கும் யாரும் மட்டன் சாப்பிடல. और आदम से लेकर जो नूह के जमाने तक किसी ने मांस न खाया, எந்த மிருகமும் மாംசம் சாப்பிடல. और कोई भी जानवर ने मांस नहीं खाया. சிங்கம் கரடி நாய் பூனை மாதிரி எல்லா வீடு பக்கத்துலயும் எல்லா நிலத்திலையும் நடமாடி இருக்கு. अब सिंह जो है, सिंह और शेर सब जो है, सबके घर के आसपास में जैसे कुत्ते बिल्ली के समान भटकता है, எல்லாம் புல்லு தான் சாப்பிட்டது. और सब जो है घास चरता था. 2000 வருஷம் 2000 साल तक. ஆகவேதான் அதை கூட்டி அவர் பேழையில வைப்பதுக்கு எல்லாம் சாதகமா और இருந்தது. इसीलिए वो सबको उसे संभाल कर नाव में रखने के लिए कुछ हानि ना हुआ. எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு புல்லு, सबको एक ही प्रकार का भोजन है, எல்லாருக்கும் ஒரே விதமான தானியம். और सबको एक ही प्रकार का दान है. இதை அவர் பேசினது மட்டுமல்ல செய்கிறார். अब ये केवल बताया नहीं बल्कि उस नाव को बनाया भी है. நீங்க நம்பிதான் ஆகணும். इसे भरोसा ही करना पड़ेगा. ஆனா நம்பல. लेकिन भरोसा ஆனா नहीं இன்னும் किया. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, आज का सोच कर இயேசு देखिए, சீக்கிரமா வரப்போகிறார், यीशु जल्द आएगा, எடுத்துக்கொள்ளப்பட हम போகிறோம், उठा लिए जाएंगे, சீக்கிரமா எடுத்துக்கொள்ளப்பட जल्द போகிறோம். उठा लिए जाएंगे. ஆனா நீங்க தாராளமா கர்த்தருக்கு கொடுங்கள். आप अपने पूरे मन से प्रभु को दीजिए. நாங்க 10 கோடிக்கு ஒரு பெரிய சபை கட்ட போகிறோம், हम 10 करोड़ का बड़ा कलीसिया बनाएंगे 100 கோடி கட்ட போகிறோம். और 100 करोड़ का बनाएंगे. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், अब आपके लिए एक सवाल आएगा, ஆண்டவர் தான் வர போறாரு, எதுக்கு இந்த கோடிக்கு? और प्रभु तो आने वाला है, ये करोड़ों का भवन किस लिए? அப்படி விசுவாசம் வளராது, அது அப்படியே குளிந்துரும். और तुम्हारा विश्वास नहीं बढ़ेगा, वो वैसे ठंडा पड़ ஆனா जाएगा. நோவா காலத்துல அப்படி இல்ல. नूह के
जमाने में वैसा नहीं। அவர் சொன்னார், அவர் செய்தார். और उसने कहा और उसके लिए कार्य भी किया, அதுதான் மேன்மையானது. और यही महिमा की बात है। எபிரேயர் 11ல போட்டிருக்கு. और इब्रानियों के 11 में लिखा है, தெய்வத்தை நம்பின பரிசுத்தவான்கள், और जो प्रभु को जानने वाले पवित्र लोग, எல்லாம் பணம் இருந்தது, அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது, எல்லாம் இருந்தது. और सब ज्ञान बुद्धि सब कुछ था, ஆனா கூடாரத்திலே குடியிருந்தார். लेकिन वो तंबू में रहते थे। எபிரேயர்ல அருமையா எழுதியிருக்கிறார். इब्रानियों में ठीक से लिखा है, தேவனே ஆசீர்வாதம் போட்டு கட்டப்பட்ட வீட்டில் நான் குடியிருக்க और வரைக்கும் प्रभु ने जो भवन बनाया है उसके अंदर जब तक मैं ना बैठ जाऊं, இந்த கூடாரத்துல நான் இருப்பேன். इस भवन में मैं रहूंगा। இது போதும், और ये काफी இது है, டெம்பரவரி. और ये थोड़े समय के लिए। அப்படின்னு நடந்தாங்க. और वैसे वो विचार करते रहे, அப்படிப்பட்ட செய்தியாளர்கள், और वैसे संदेश, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் वैसे पवित्र लोग, அதை செய்து காமிக்கிறார், பேழையை செய்கிறார். और वो उस नाव को बनाकर दिखाता है। எபிரேயர்ல எழுதியிருக்குது 11வது அதிகாரம்ல, इब्रानियों का 11वां अध्याय 7वां वचन पर लिखा है, நோவா உலகத்தை நியாயம் தீர்த்து தன் குடும்பத்தை காப்பாற்ற பேழை செய்தார். और नूआ दुनिया का न्याय कर कर अपने परिवार का बचाव के लिए नाव तैयार किया, செய்தார்கள், காண்பித்தார்கள். और उसने उसे बताया, दिखलाया। சரித்திரம் சொல்லுகிறது, इतिहास कहती है, கர்த்தர் 18வது அதிகாரம் ஆபிரகாமை பேசுகிறார். और अब्राहम से उत्पत्ति में 18वां अध्याय में बातें करता है। அடுத்த வருஷம் சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஈசாக்கு. अगले साल सारा को एक बच्चा उत्पन्न होगा, उसका नाम ईसाक। உடனே சாராள் சொன்னாலாம், और तुरंत सारा ने कहा, ஆபிரகாமை பார்த்து, अब्राहम से देखकर, ஐயா இந்த நீங்க 2 நாளையில மார்க்கெட் போயிட்டு வரும்போது अब तुम 2 दिन पहले मार्केट से आने के समय पर கொஞ்சம் உல்லன் பஞ்சு வாங்கிட்டு வாங்க. और थोड़ा सा वो उलन का जो ऊन लेकर आना, உல்லனுடைய நூல், ऊन लेकर आना, उसका जो धागा है, நான் நம்ம பையனுக்கு ஒரு ஸ்வெட்டர் செய்ய வேண்டும். और उस ऊन से मैं अपने बच्चे के लिए एक स्वेटर तैयार அதாவது करूंगी। நம்பிக்கையை நிரூபித்தார்கள். और उस भरोसे को उन्होंने निर्णय किया। ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நிரூபிக்க முடியல. आज बहुत सारे लोग उसका निर्णय नहीं ले पाते, என்னெல்லாமோ சொல்லுதாங்க. बहुत कुछ कह लेते हैं, இதுக்கு பேரு தான் உணர்வே கிடையாது. और यही उनका कोई महसूस नहीं होता। கடைசி காலத்துல आखिर समय पर கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். प्रभु हमारे लिए कुछ बातों को देता है। ஐம்புலன்கள், 5 ज्ञान, என்னதெல்லாம் கண்ணு, வாயு, மூக்கு, செவி, அதாவது உணர்வு. और हमारे जीवन में महसूस दिलाने के लिए नजर, देखने के लिए, सुनने के लिए कान, और छूने पादो जो महसूस होता है। இந்த உலகத்துல நான் வாழ்வதற்கு இதெல்லாம் தேவைப்படுது. और ये दुनिया में जीवन रहने के लिए सब की जरूरत है। இதுல ஏதாவது ஒண்ணு குறைவு இருந்தாலும் மனிதன் குறைவுள்ளவன். और इस पे से एक भी गुण कम हो जाए तो मनुष्य के अंदर कमी घटी होगी। அந்த வசனத்தை வாசிக்கலாம் 24:39 மத்தேயில. मत्ती का 24 के अंदर 39 वचन को पढ़ेंगे। ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். और जब तक जल प्रलय आकर उन सबको बहा न ले गया, तब तक उनको कुछ भी मालूम न पड़ा। எவ்வளவு ஒரு பரிதாபம் பாருங்க. और कैसा दुख की बात है, உணர்வே இல்லையா, इनका कोई महसूस न हुआ, கொஞ்சம் உணர்வு இல்லை. इनको कुछ भी मालूम न पड़ा। நோவா பேழை செய்கிறாரு, नोआ नाव बना रहा है, பிரசங்கம் செய்கிறாரு, प्रचार कर रहा है, சொன்னதை செய்கிறாரு. और जो बातें किया उसी को बना रहा है। நீதிமான் சொல்லுகிறார், एक धर्मी कहता है, முக்கி முக்கி சத்தம் போட்டா அவன் சத்தம் எது வரைக்கும் போகும்? और तो अगर चिल्ला चिल्ला कर आवाज करे तो वो कहां तक जाएगा? சபை முழுசும் கேட்கும். पूरा गलीशिया के अंदर सुनाई இன்னும் जरूर ஓங்கி देगा। சத்தம் போட்டா ரோட்டுக்கு போகும். और थोड़ा आवाज चिल्ला कर कहे तो वो बाहर रास्ते तक जाएगा। இன்னும் முக்கி சத்தம் போட்டா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். और थोड़ा जोर से आवाज करे तो और बाहर जाएगा। ஆனா உன்னுடைய கேரக்டர், लेकिन तेरी चाल चलन உன்னுடைய நடக்கை और तेरा चाल चलन உலகத்துக்கே கேட்கும் சொல்லுது. पूरा दुनिया में वो पता चलेगा। நோவா பாருங்க, नूह को देखिए, சத்தமும் போட்டாரு, आवाज भी किया செய்கையும் செய்தாரு. और रूप भी बनाया। அப்போ வார்த்தையை விட செய்கிறது இன்னும் பலம். और जो बोलने से काम करना और बहुत सामर्थ्य है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की महिमा हो। இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். आज प्रभु हमें देखकर एक बात को पूछता है। நோவா காலத்துல नूह के जमाने में பிரசங்கமும் செய்தாரு, वो प्रचार भी किया ஒரு பெரிய பேழையை செய்து காண்பிக்கிறார். और एक बहुत बड़े नाव को बनाकर दिखाया भी, ஆனா உணர்வே இல்லையா, लेकिन कोई महसूस न हुआ, உணர்வே இல்ல. महसूस ही नहीं हुआ। எதனால? इसलिए புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், எல்லாம் செய்தாங்க. और उन्होंने खाया पिया, शादी की, अपने मर्जी से रहे। வாசிப்போம் லூக்கா 17வது அதிகாரம் लूक का किताब 17वां अध्याय 27வது வசனம் மட்டும் வாசிப்போம். 27वां वचन को पढ़ेंगे। நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜனப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. जिस दिन तक नूह जहाज पर न चढ़ा
उस दिन तक लोग खाते पीते थे और उनमें विवाह होती थी, तब जल प्रलय ने आकर उन सब को नष्ट किया। அதாவது அந்த வரப்போகிற ஒரு அழிவுக்கு और आने वाले उस नाश को தயாரே இல்லை. उसके लिए कोई तैयार नहीं। நீதிமொழிகள் சொல்லுகிறாரு, और नीति वचन में कहता है, எல்லா காவலோடும் और सारे रक्षा के साथ உன் இருதயத்தை காத்துக்கொள். अपने हृदय की रक्षा जरूर உணர்வு कर। இல்லாம போயிடாம, और महसूस ना हो, ऐसे ना हो जाए। பாக்கெட்டு கவனம், अपना जेब संभाल, பூட்டு போட்டு நல்லா கபோர்ட்ல வச்சிருங்க, அது நல்லது. अपना घर पर ठीक से ताला मारकर सब संभाल ले, ये अच्छी बात है। நிறைய பேர் வீட்டை பூட்டிட்டு அந்த பூட்டை பிடிச்சு தொங்கி கூட பாப்பாங்க, பாத்திருக்கீங்களா? और कुछ लोग आप ताला मारने के बाद आपने देखा होगा कि उस ताले को पकड़कर खींच के लटक कर देखते हैं, நல்லது, वो अच्छी बात है। அப்படிதான் சொல்லி இருக்கிறது. वैसे ही कहा गया है, எல்லா காவலோடும் और सारे सुरक्षा के साथ உன் இருதயத்தை காத்துக்கொள். अपने हृदय का सुरक्षा कर। அதுல உணர்வு இல்ல அப்படின்னா यदि उस पे कोई सुरक्षा कोई महसूस नहीं है, எல்லாமே இழந்து போயிடும். सब कुछ खो देगा। ஆனா அங்க எழுதி இருக்கிறது, यहाँ पर लिखा है, என்ன எழுதி இருக்கு? இப்ப 27ல 27 में क्या लिखा है? நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் नूह जब तक जहाज के अंदर प्रवेश न किया था, ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. और वहां के लोगों ने तब तक शादी की, खाते पीते अपने मर्जी से रहे, ஆனா உணர்வு இல்லாம போச்சு. लेकिन कोई भी अपना उनको कुछ महसूस न हुआ। இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகும்போது ட்ரெயினுக்கு நிறைய காரணம், நம்ம டிக்கெட்டை பத்திரப்படுத்துவோம். और हम ट्रेन में अगर यात्रा करने जाते हैं तो हम बहुत अपने टिकट को संभालते हैं, போனை பத்திரமாய்ப்போம், अपना फोन को संभालते பணத்தை हैं, பத்திரமாய்ப்போம், पैसे को संभालते हैं, இத்தனை மணிக்கு நாங்க வாரேன் அப்படிம்போம். और इतने समय पर मैं वहां पर आता हूं करके எல்லாம் कहेंगे, செய்கிறது தவறு இல்ல. और ये सब करना गलत नहीं। ஆனா தேவன் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता है உணர்வு இருக்கணும். उसे महसूस करो। என்ன உணர்வு? क्या महसूस நான் होना தேவனுடைய चाहिए? பிள்ளை, मैं प्रभु का बच्चा இந்த हूं, உலகம் அப்படியே இருக்காது. और ये दुनिया ऐसे ही नहीं रहेगा। ஆனா மாறுதல் பரப்போது நீ உணரா இருந்த. लेकिन महसूस होने के समय पर तू भी चेतावनी से இந்த रहे। விஷ கிருமி நிமித்தமாக अब ये जो 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 हानि अभी हमारे जीवन में है, கொரோனா ये कोरोना के कारण என்னெல்லாம் தடை வச்சு क्या क्या रुकावट हुआ। நிறைய பேர் வீட்ல இருந்து வெளியே வர முடியல, बहुत सारे लोग घर के बाहर नहीं आ पाए, வெளிநாட்டுக்கு போக முடியல, बाहर देश में नहीं जा पाए, அங்க இருந்து இங்க வர முடியல, वहां से यहाँ नहीं आ पाए, இதெல்லாம் நிறைய தடைப்பட்டு போச்சு. और ये तो बहुत सारा चीजों पे रुकावट आ गई, வச்ச பொருளை எடுக்க முடியல, और रखे हुए वस्तु को निकाल नहीं पाए, அந்த மாதிரி எல்லாம் தடை. सब कुछ रुकावट। ஆனா நமக்கு உணர்வு இருக்கா? क्या हमारे जीवन में कुछ असर होता அப்ப है? இதுவரைக்கும் நம்ம வெளிநாட்டுக்கு போனது வந்ததெல்லாம் எப்படி நடந்தது? अब तक हम दुनिया भर में जो घूमते थे यहाँ वहाँ, वो कैसे हुआ? காடல்ல போய் நல்லா உட்கார்ந்தோம், गार्डन में अपने मन मर्जी से बैठे, நல்லா பார்ட்டி வச்சோம், अच्छा पार्टी रखे, இஷ்டம் போல காட்டுல நடமாடணும், अपने मन मर्जी से जंगल में चले, ராத்திரி எப்பவும் வருவோம், रात को कभी भी आते थे, ஒண்ணுமே தடை இல்லையா? कुछ भी रुकावट ஆனா नहीं। இந்த வியாதி வந்து தடை பண்ணிட்டு, लेकिन ये बीमारी आकर सबको रुका दिया। எப்படி? कैसे? எப்படி நிப்பாட்டிட்டு ये कैसे रुका दिया? யாருக்குமே தெரியாது. किसी को नहीं ஆனா पता, கர்த்தர் சொல்லி लेकिन இருக்கிறார், प्रभु कहता है அதுதான் நடந்திருக்கு. वही हुआ है। அப்ப இதுவரைக்கும் என்ன யோசிக்கணும்? अब हमें सोच कर देखना है, நீர் வச்ச தயவுனால ஆண்டவரே நான் நடமாடி இருக்கிறேன், हे प्रभु तूने जो मेरे पर दया किया, इस कारण मैं अब तक अपनी मर्जी से चला நான் फिरा, ஜாலியா ஊருக்கு போனேன், ஜாலியா ஊர்ல இருந்து अपने வந்தேன், मर्जी से गांव गया था, अपने मर्जी से गांव से आया, பிளேன்ல ட்ரெயின்ல மனம் போல நான் பேசினேன், உட்கார்ந்து எந்திரிச்சேன், और प्लेन में ट्रेन में मैं अपने मर्जी से बातें करता था, यात्रा किया, सब कुछ किया, சபைக்குள்ள உட்கார்ந்து மொபைல்ல கூட விளையாண்டேன், और कलिसिया में बैठकर मोबाइल पर भी मैं खेल रहा था, தடே இல்ல, कोई रुकावट नहीं, நிறைய சபைக்கு போகல. और बहुत सारे लोग कलिसिया में भी नहीं गए। ஆனா இப்பதான் தெரியுது, लेकिन ஓ, अब தேவன் என் கூட இருந்ததுனால தான் நான் நடமாடி. प्रभु मेरे संग था, इसलिए मैं अपने जगह अपनी मर्जी से सब जगह पर ஆனா जाने ஒரு लगा। நாள் எனக்கு இந்த உணர்வு வரல. लेकिन एक दिन भी ये बातें मेरे समझ में இது नहीं आई, தடையான பிறகு எனக்கு உணர்வு வருகிறது. लेकिन ये सब रुकने के बाद मुझे कुछ महसूस हुआ। ஒரு வசனம் வாசிப்போம், एक वचन को पढ़ेंगे, யாக்கோபு 4வது அதிகாரம் याकूब का किताब 4 अध्याय 15வது வசனம். 15वां वचन। ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். इसके विपरीत तुम्हें यह कहना चाहिए, यदि प्रभु चाहे तो हम जीवित रहेंगे और यह वह काम भी करेंगे।
என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா? क्या कभी हमने कहा है? நம்ம நினைச்சோம் நமக்கு பலன் இருந்தது, நம்ம போனோம் வந்தோம். और मुझे सामर्थ्य था, मुझे मेरी मर्जी थी, इसलिए मैं जाकर मैं आया நினைச்ச மாதிரிலாம் சாப்பிட்டோம், और अपने मर्जी से सब खाने लगे நினைச்ச மாதிரி எல்லா ஹோட்டலுக்கும் போனோம், और अपने मर्जी से सब होटल में जाने लगे। விசாரியாம சாப்பிட்டோம், விசாரியாம குடிச்சோம். बिना पूछताछ किए हमने खाया, बिना पूछताछ के बातें की। ஆனா இன்னைக்கும் அந்த பிரச்சனை முடியல. लेकिन आज भी वो समस्या खत्म नहीं हुआ நினைச்ச மாதிரி சாப்பிட முடியல, कि अपने मन मर्जी से खा नहीं நினைச்ச सकते, மாதிரி உட்கார முடியல, मन मर्जी से बैठ नहीं सकते, நினைச்ச மாதிரி சுத்த முடியல. मन मर्जी से कहीं फिर नहीं सकते। இப்ப மாதிரி எனக்கு உணர்வு வேணும். अभी मुझे महसूस चाहिए, ஓ தேவன் என் மேல எவ்வளவு கிருபை வச்சிருக்கிறார், प्रभु मेरे पर कितना अनुग्रह किया, எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், कितना अनुग्रह किया। என்னெல்லாமோ செய்துட்டேன், मैं कुछ भी करता था, உணர்வு இல்லாம போயிட்டேன். अब कोई महसूस न हुआ மன்னிங்க था। ஐயா, मुझे क्षमा कर, இனியாவது நான் உணர்வா இருக்கணும். अब मैं महसूस के साथ रहूं। எப்படி நான் உணர்வாம போயிட்டேன், अब कुछ कैसे भी कुछ मालूम न हुआ நான் कि समान रहा। நினைச்சதெல்லாம் செய்துட்டேன், अपने मर्जी से सब कुछ जो करना था कर लिया, நினைச்ச ஊருக்கு போனேன், और मन मर्जी से मैं गांव चला गया, இடையில இறங்கினேன், और बीच में उतरा, சில இடத்துல தங்கினேன், कुछ जगह पर रुका, ஒரு பிரச்சனை இல்ல. कोई समस्या नहीं थी। ஆனா இன்னைக்கு கொரோனா மூலம் ஒண்ணுமே முடியல. आज कोरोना के कारण कुछ नहीं कर पाता हूँ, அப்போ நீங்க இல்லாம நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. लेकिन आपके बिना मैं कुछ नहीं कर पाता प्रभु। ஆனா வேதம் சொல்லுகிறது, लेकिन कलाम कहता है, நோவா காலத்துல नूह के जमाने में, அந்த பேழைக்குள்ள ஜனங்கள் போய் கதவை அடைச்சு தேவன் எடுத்துக்கொள்ளப்படு வரைக்கும், और जब तक प्रभु उस जहाज के अंदर जाकर प्रभु ने जब तक वो जहाज को उठा न लिया, உணர்வே கிடையாது. कोई भी कुछ मालूम न पड़ा। இன்னைக்கு நமக்கு உணர்வு இருக்கிறதா? आज क्या हमें मालूम पड़ता है? தேவன் எத்தனை முறை நமக்கு சொல்லி இருக்கிறார், प्रभु ने कितने बार हमसे कहा எத்தனை है, நேரம் சபையில நல்ல நல்ல கூட்டம், कितने बार कलिसिया में अच्छा जो सभा चली, கூட்டம் போக முடியல, उस सभा में हम नहीं जा ராத்திரி पाए, ஜெபத்துக்கு போக முடியல, रात के सभा में नहीं जा சண்டே पाए, கிளாஸுக்கு பிள்ளைகளை அனுப்ப संडे முடியல. क्लास में नहीं जा पाए। ஆனா இப்ப தெரியுது, लेकिन आज समझ में आता है, கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है உணர்வு இருக்கணையா, महसूस होनी चाहिए, காலத்தை உணரணும். उस समय को पहचान। உலகத்தானே போல அல்ல, दुनिया के लोगों के நான் समान வித்தியாசமா नहीं, இருக்கணும். मैं अलग प्रकार का होना அதனால चाहिए। தாவீது அடிக்கடி சொல்லுகிறார், इसलिए दाऊद बार बार कहता சுத்த है, இருதயத்தை தாருங்க, एक शुद्ध मन को ஒரு दीजिए, உணர்வு எனக்கு एक தாருங்க, महसूस मुझे दीजिए, உங்களுடைய புத்தி எனக்கு தாருங்க, आपका ज्ञान मुझे உங்களுடைய दीजिए, ஆவியை எடுத்துக்கிடாதங்க, आपके आत्मा को निकाल न உங்களுடைய दे, ஆவி எனக்கு தாருங்க. आपका आत्मा मुझे चाहिए। ஒரு வசன வாசிக்க 119வது சங்கீதத்துல वचन संहिता 119 के अंदर 34வது வசனம், 34वां वचन, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன்। मुझे समझ दे, तब मैं तेरे व्यवस्था को पढ़ते रहूंगा और पूर्ण मन से उस पर चलूंगा। உணர்வு வேணும். मुझे वो समझ चाहिए। அது ஒரு முக்கியமான ஐந்து நம்ம கொடுக்கப்பட்ட அந்த புலன்கள்ல ஒண்ணு, और वो 5 जो गुणवा दिया गया है उस पे से एक है, 5 சென்ஸ்ல ஒண்ணு முக்கியமானது, और वो 5 जो गुण है उसके अंदर एक है உணர்வு. वो महसूस करना। அது இல்ல அப்படின்னா या अगर वो नहीं है, நோவா காலத்துல நடந்தது போலவே நடக்கும். नूह के जमाने में जो हुआ वही होगा। என்ன நடந்திருக்கும் யோசிங்க. क्या हुआ होगा? இன்னைக்கு ஒரு நேரத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது, एक क्षण भर में कितने बच्चे जन्म होते हैं, எத்தனை இடங்கள்ல மேரேஜ் நடக்கிறது, कितने जगह पर शादी होती है, எத்தனை இடங்கள்ல வீடு கட்டுதாங்க. कितने घरों पर घर बनाया जाता है। இன்னைக்கு உள்ளதை காட்டிலும் அநேக பப்ளிக் ஜனங்கள் அன்றைக்கு இருந்தாங்க. आज से बढ़कर बहुत सारे लोग हैं। மழை பெய்யும் போது எத்தனை பேர் குழந்தை பெற்றுட்டு இருப்பாங்க, और बारिश होने के समय पर कितने लोगों का वहां पर बच्चे जन्म लेते रहेंगे, எத்தனை பேர் பிள்ளைகளை நடக்க கற்பித்திருப்பார்கள், और कितने लोग वहां पर वो बिस्तर में लेटे रहेंगे, எத்தனை பேர் சந்தோஷமா இருந்திருப்பாங்க, कितने लोग खुशी से रहे होंगे, தெரியாது அவங்களுக்கு. किसी को नहीं पता। மழை தண்ணி வீட்டுக்குள்ள வந்தது மச்சிக்கு போயிருப்பாங்க, और बारिश का पानी घर के अंदर आने लगा, वो अपने ऊपर के कोठरी पे गए होंगे, அப்பவும் ரொம்ப ஒண்ணும் அங்க ரொம்ப பலனா இருந்திருக்காது. और वो भी उतना सामर्थ्यवान नहीं रहा होगा, காரணம் 2000 வருஷம் மழையே கிடையாது. क्योंकि 2000 साल तक पृथ्वी पे बारिश कभी न हुई, அருமையா இருந்த ஏசி மாதிரி இருந்திருக்கும் और உலகம். दुनिया भरपूर जो है एसी के समान रहा होगा। ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். एक बात को आपको समझना है, நோவா காலத்துக்கு பிறகு 2000 கழிஞ்ச பிறகு नूह के जमाने के बाद 2000 साल के बाद வேதம் சொல்லுது நோவா நீதிமான், कलाम कहता है नूह धर्मी था। மேல இருந்து கீழே வந்தாச்சு, वो नीचे आ गया, எப்போதும் போல ஒரு திராட்சை ரசம் குடிக்கிறார். और हमेशा के समान वो दाख रस पीता है। ஆனா என்ன நடந்தது? लेकिन
लेकिन क्या हुआ, நிர்வாணமாய் கிடந்தான். वो नंगे में पड़ा था। எப்படி? ये कैसे, எதனால நடந்தது? किस लिए हुआ? நோவா காலத்துக்கு முந்தி नूह के जमाने के पहले இந்த திராட்சரசம் இப்படி ஆயிருக்காது. और ये दाख रस ऐसे नहीं बिगाड़ा பழம் கூட होगा, கெட்டிருக்காது, और वो फल भी नाश न हुआ பால் होगा, கூட கெட்டிருக்காது. दूध भी खराब न हुआ அந்த होगा। மாதிரி ஒரு நல்ல அருமையான சீதோஷ்ண நிலை. उस प्रकार का सारा दुनिया जो है उस प्रकार का सज गया था। அதனாலதான் 600 வருஷம் 700 வருஷம் 800 வருஷம் और வாழ்ந்தார்கள். इसीलिए उस जमाने में लोग 600 700 800 900 साल ஆனா तक रहे। அழிவுக்கு பிறகு लेकिन नाश होने के बाद எல்லாம் மாறிட்டு. सब बदल गया। நோவாவுக்கு தெரியாது, नूह को नहीं पता, அவர் நீதிமான். वो एक धर्मी है, அவர் ஒரு நாள் கூட குடிச்சிட்டு ரோட்ல விழல, और वो एक दिन भी पीकर रोड पर नहीं पड़ा ஆனா था, இன்னைக்கு விழுந்துட்டாரு. लेकिन आज पड़ा है। அவருக்கே தெரியாது उसको भी नहीं पता என்ன நடந்துட்டுன்னு, அவருக்கே தெரியாது. क्या हुआ है, उसको भी नहीं पता चला। இதெல்லாம் கர்த்தர் எழுதி நமக்கு ये வைத்திருக்கிறார். सब चीजों को लिखकर प्रभु ने हमारे लिए रखा है। 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11வது வசனம் 9 ல இருந்து 12 வரை சொல்லி இருக்கு. पहला कुरिन्थियों का 11वां अध्याय के अंदर 10 के अंदर 9 वचन के अंदर से 12 में लिखा இவைகள் है, எல்லாம் ये सब कुछ திருஷ்டாந்தமாய் ये दृष्टांत के रूप में எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது. चेतावनी के लिए लिखा गया है। நாம் அதை திருந்தி பார்த்தால் ஆசீர்வாதம். अगर हम उसे सोचकर समझकर जीवन बिताए तो ரோமர் भला 1வது होगा। அதிகாரம் रोमियो का पहला अध्याय நிறைய காரியத்தை போட்டிருக்கு. बहुत सारी बातों को लिखा है, தெய்வத்தை அறிந்தும் அவரை நமஸ்கரியாமலும் சோஸ்தரியாமல் இருந்தபடியினால் और प्रभु को जानकर भी उसे न समझते हुए रहे, பொல்லாத சிந்தனைக்கு உணர்வில்லை ஒப்பு கொடுத்தார். और बिना किसी जो निर्बुद्धि बात के लिए ध्यान दिया, इसीलिए वैसे अर्पण कर दिया। அந்த தெய்வத்தை ஆராதியாத ஜனங்கள் உணர்வடையவில்லை. और उस प्रभु को जो आराधना नहीं किया वो महसूस नहीं करते, என்னெல்லாமோ செய்தாங்க, वो कुछ भी करते हैं, எதையும் நம்புவாங்க, किसी को भी भरोसा करते எதையும் हैं, பார்ப்பாங்க, किसी को भी देखते எதற்கு हैं, முன்னாலே விழுந்துருவாங்க. किसी के सामने भी गिर जाएंगे, உணர்வே கிடையாது. उन्हें कोई महसूस न உணர்வில்லாத होता। அவருடைய இருதயங்கள் இருள் அடைந்தது. और वो जो महसूस नहीं था वो मन अंधकार छा गया। பிரசங்கி வசனம் 5ல 1ல சொல்லி இருக்குது. और सब उपदेश के अंदर 5:1 में लिखा है, நீயோ தேவாலயத்துக்கு போகும்போது तू जब भवन में जाता है நடையை காத்துக்கொள், अपने चाल चलन को संभाल, தேவ சத்தத்தை கேளு, प्रभु की आवाज को மனம் सुन, திரும்பு. मन फिरा, அப்பொழுது तब இயேசு இப்ப வரப்போகிறார். यीशु अब आएगा நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். और धर्मी उठा लिया ஒரு பெரிய जाएगा, சத்தம் கேட்க போகிறது. और एक बहुत बड़ी आवाज होगी, தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த சத்தம் और கேட்கும். प्रभु के बच्चों को वो आवाज सुनाई அப்பொழுது देगा, கிறிஸ்துவில் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். और तब प्रभु के अंदर जो मरे हैं वो उठा लिए जाएंगे, ஏனோக்குடைய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். हानोक उसके स्थान को पालेगा। அதுக்கு பிறகு उसके बाद நோவாவுடைய ஸ்தானம் வரப்போகிறது. नूह के स्थान आने वाली है। அதுக்கு பிறகு उसके बाद லோத்து காலத்துல நடக்க போகிறது. लोत के जमाने में जो हुआ वो होगा। அதுக்கு முந்தி நம்ம முந்திக்கணும். उसके पहले हमें तैयार होना है, உணர்வடைய வேண்டும். हमें महसूस होनी தேவ चाहिए, வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். प्रभु के वचन को पढ़कर ध्यान करना है। கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु कहता है, சீசர்களை பார்த்து சொல்றாரு, शिष्य को देखकर நான் कहता है, உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். मैं तुमको जो कहता हूँ वो सबके लिए कहता हूँ। விழித்திருங்கள், चेतावनी से रखो, காத்திருங்கள், इंतजार करो, செபியுங்கள், प्रार्थना இதோ करो, நான் சீக்கிரமாய் मैं வருகிறேன். जल्द आएगा। நம்முடைய ஸ்தானத்தை நம்ம இழந்து हम விடக்கூடாது. अपने स्थान को ना खोए, அந்த மகிமையான ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் और वो महिमा के स्थान को यदि मुझे पाना है, தேவன் கொடுத்திருக்கிற அந்த இலவசமான ரட்சிப்பை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். प्रभु की ओर से दिया गया उस मुफ्त के उद्धार को हमें पाना இழந்து चाहिए, விடக்கூடாது. उसे खोना தேவன் नहीं चाहिए। கிருபையும் அன்பு நிறைந்தவர். प्रभु अनुग्रह दया से भरा हुआ அந்த है, மகிமையான காரியத்தை நாம் और எதிர்பார்ப்போம். उस महिमा की बात को हम इंतजार करेंगे। நிர்மூலமாகாததும் நிற்பதுமே கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமே கிருபை, நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டு, நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டு, காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே,
என்னும் தேவை கிருபை தாருமே தேவ கிருபை நம்மளோடு இருக்கிறது. प्रभु का अनुग्रह हमारे संग रहे நமக்காய் ஜெபம் பண்ணுவோம். हमारे लिए प्रार्थना ஆண்டவரே करेंगे। உணர்வை தாரும். हे प्रभु वो समझ को हमें என் दे பிள்ளைகளுக்கு தாரும். हमारे बच्चों को दे என்னுடைய ஜனத்தாருக்கு தாரும். हमारे सारे लोगों को எங்க दे சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உணர்வை தாரும். कलीसिया के हर एक को वो समझ दे நோவா காலத்துல அநேகர் உணர்வு இல்லாமல் नूह போய்விட்டார்கள். के जमाने में बहुत सारे लोगों महसूस नहीं किया அழிவு சடிதியாய் வந்தது. और नाश तुरंत आ गया உணர்வே இல்ல. उन्हें कुछ महसूस न ஆனால் हुआ தேவனே நாங்கள் அந்த உணர்வோடு தெய்வ சித்தத்தின்படியே நடந்து எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். प्रभु समझ के साथ जीवन बिताकर प्रभु आपको पहचान ले அந்த மகா சத்தத்தை கேட்கிற காதை எங்களுக்கு தாரும். और वो महा आवाज को सुनने वाले कानों को உம்முடைய दे। சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ண கிருபை செய்யும். आपके समूह में इंतजार करके बैठने के लिए मदद இயேசுவின் कीजिए நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता ஆமென்.